வணக்கம். என்னங்க 2026 ஜூன் மாச ராசி பலனை பார்த்தா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்சட் பேக் தான் போல இருக்கு. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மோட்ல தான் வண்டி ஓடும். வேலையில பார்த்தா சும்மா கிக்கேத்துற மாதிரி இல்லாம ஏதோ ஒரு தெரியாத ஊருக்கு தூக்கி அடிப்பாங்களோ இல்ல வேலைய மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் வருமோன்னு ஒரு நடுக்கம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாலும் பிடிக்காத இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான்ல. படிப்புல கூட நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபுல் விக்டரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு மனசுல வச்சுக்கிட்டு அந்த மார்க்குக்காக ரத்தமும் சதையுமா உழைச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா தான் தேர முடியும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல திடீர்னு சாமி பக்தி ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் பீக்ல ஏறும். ஆனா வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் லவர் கிட்டயும் பேசுறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். ஏன்னா கம்யூனிகேஷன் கேப்பு சும்மா வில்லன் மாதிரி வந்து நிக்குதுங்க. அட போங்கப்பா, குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எதனா பேச போனா அது எங்கேயோ போய் முடிஞ்சு பெரிய லெவல்ல வாக்குவாதமும் சச்சரவும் தான் மிஞ்ச போகுது. இதுல பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. அத நீங்க இப்ப கடைபிடிச்சு தான் ஆகணும். வீட்ல இருக்கிற பீஸ் ஹாப்பினஸ் எல்லாம் யாரோ திருடிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லனா ஏடா கூடமா ஆயிடும். லவ் மேட்டர்லயும் சரி கல்யாண வாழ்க்கையிலயும் சரி அந்த ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் இல்லாம ஏதோ கடமைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை சரியா வராம சண்டைக்காரி நீதான்னு பாடுற லெவலுக்கு சிக்னல் வீக்கா இருக்கு. ஜூன் 2026ல உங்க ரொமான்டிக் லைஃப்ல நிம்மதியே இல்லாம போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்க வாலெட்டு சும்மா ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கும். குடும்பத்துக்காகவும் தேவையில்லாத விஷயத்துக்காகவும் செலவு எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே போகும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற ரேஞ்சுக்கு போறதால உங்களுக்கு மைண்ட்ல செம்ம டென்ஷன் ஏறி கவலையில தள்ளும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஏறத பார்த்தா ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். இது போதாதுன்னு ஹெல்த் மேட்டர்ல இம்யூனிட்டி கம்மியாகி ஏதாச்சும் நோய் எட்டி பார்க்கும். அதனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா யோகா தியானம்னு பண்ணி உடம்ப தெம்பா வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாசம் என்னதான் உங்களை போட்டு பாடாய் படுத்தினாலும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா தப்பிச்சிடலாம். இல்லனா அம்புட்டு தான். வாழ்க வளமுடன். வணக்கம் ரிஷப ராசிக்காரங்களே. ஜூன் 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் சும்மா வேற லெவல்ல வந்து இறங்க போகுதுங்க. இந்த மாசம் வேலையில நீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காராம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். சுத்தி பாரு உலகத்தேன்னு சொல்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா அதே மாதிரி செம்ம டிராவல் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா உங்க பிசினஸ் அப்ரோச்ச அப்படியே மாத்தி யோசிச்சு ஒரு புது ரூட்ல வண்டியை விட போறீங்க. படிப்புல பார்த்தா அப்படியே மெர்சல் ஆகிற அளவுக்கு ஹையர் சக்சஸ் கிடைக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்கன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாடுற அளவுக்கு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில பார்த்தா இந்த மாசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து வேல்யூஸ் எல்லாம் வேற லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க. நீங்க பேசுறதுல அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி இனிமையாவும் அதே சமயம் சிங்கம் களமிறங்குற மாதிரி தைரியமாவும் பேசி மாஸ் காட்டுவீங்க. இதனாலேயே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்பிக்கையை மொத்தமா அள்ளிட்டு வந்துருவீங்க. லவ் மேட்டர்லயும் சரி மேரேஜ் லைஃப்லயும் சரி அன்பே சிவம்னு ஒரு நல்ல ஹார்மோனி மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு மேல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா கெட்டியா இருக்க போகுது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுனீங்கன்னா லைஃப் கலர்ஃபுல்லா மாறிடும். உங்க லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்க்கு மெயின் கிரகமான சுக்கிரன் பகவான் அப்படியே உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறதுனால லைஃப்ல சந்தோஷம் சும்மா அள்ள போகுது. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதை நீங்க அப்படியே கெட்டியா புடிச்சுக்குவீங்க. பணம் காசு விஷயத்துல பார்த்தா சுக்கிரன் அருள் இருக்கிறதுனால வரவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்த கையோட போகுதா இல்ல நிக்குதான்னு பார்க்கணும். மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தான் அமையும். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இருங்க. ஆரோக்கியம்னு வந்துட்டா இந்த மாசம் உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சும்மா இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஹெல்த்தை பத்தி ஒரு பயமும் இல்லாம ஜாலியா இருக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க சுவர் இப்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பயம் இல்லாம ஓடலாம். மென்டல் பீஸ் கூட இந்த மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்கும்.
வேலையும் பிசினஸும் நல்லா போகுது, குடும்பத்திலயும் அமைதி இருக்குன்னா அப்புறம் என்னங்க, ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான். வாழ்க வளமுடன். வணக்கம் மிதுன ராசிக்காரங்களே. 2026 ஜூன் மாசத்தோட ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி கலவையான பலன்கள், மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்க போற ஒரு மாசமா இருக்குங்க. வேலையில பார்த்தா சும்மா அள்ளு கலப்புற மாதிரி இல்லாம வேலை அழுத்தம், ஒர்க் பிரஷர் அப்படியே மலை மாதிரி ஏறிக்கிட்டே போகும். சுமை தாங்கி மாதிரி எல்லாத்தையும் நீங்க தான் சுமக்க வேண்டியது இருக்கும் போல. இந்த குரு பெயர்ச்சி வேற வந்து உங்க மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களோட ஒரு சின்ன கோஆர்டினேஷன் குறையறதுக்கு வழிவகுக்கும். அதனால யாரையும் நம்பாதே, உன்னையே நம்புன்னு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா செம்ம லக் அடிக்க போகுது. புது புது பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் தேடி வரும். அதுல கணிசமான லாபத்தை அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி செம்ம பெனிஃபிட் இருக்குங்க. அதனால பிசினஸ்ல நீங்க தான் இந்த மாசம் கிங்கு. படிப்பு விஷயத்துல பார்த்தா மிதுன ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் டைம். ஏன்னா படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து கதவை தட்ட போகுது. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தொட்டது துலங்கும்னு சொல்ற மாதிரி தாராளமா இறங்கலாம். அதில் சக்சஸ் கன்ஃபார்ம். குடும்ப வாழ்க்கையில பார்த்தா அப்படியே ஒரு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவீங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்ற மாதிரி உங்க ஃபேமிலி லைஃப்ல இந்த மாசம் ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். சும்மா கலகலப்பா போயிட்டு இருக்கும். லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல பார்த்தா சும்மா காதல் தேசம் மாதிரி சாதகமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் சனி பகவான் தான். 10ஆம் வீட்ல இருக்கிற சனி உங்களை உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப டெடிகேட்டடா விசுவாசமா இருக்க வைப்பாரு. உன்னையல்லால் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நேர்மை உங்ககிட்ட இருக்கும். நீங்க மேரேஜ் ஆனவரா இருந்தா உங்க லைஃப்ல ஒரு நல்ல சக்சஸ் இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஆனா அதே சமயம் திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து மூதாதையர் சொத்து மூலமா பணம் வந்து கொட்டும். ஒரு பக்கம் ஊகங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ் மூலமாவும் காசு கையில புழங்கும். அதனால நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். ஆனா ஒரு சின்ன கவலை என்னன்னா, 9ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால உங்க அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவருக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்தாலும் அவரோட உடல்நிலைக்காக காசு செலவாகிறது உங்களுக்கு ஒரு பக்கம் மன உளைச்சலையும் கவலையையும் கொடுக்கும். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பாவுக்காக பணம் செலவு பண்ற சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். அதனால கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் சின்ன சின்ன டென்ஷன் இருந்தாலும் ஓவராலா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸான மாசமா தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னுக்கு வந்துருவீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் கடக ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா இது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் மாசமா தான் இருக்க போதுங்க. வேலையில பார்த்தா சும்மா தலைக்கு மேல வேலை இருக்கிற மாதிரி பயங்கர பிரஷர் இருக்கும். இதனால வேலையை மாத்தலாமா இல்ல பிடிக்காத ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமோன்னு ஒரு நடுக்கம் உள்ளுக்குள்ள ஓடும். சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருக்கிறதால கரண்ட் ஜாப்ல ஒரு திருப்தியே இருக்காது. ஆனா ஒரு சின்ன குட் நியூஸ் என்னன்னா, சிலருக்கு ஃபாரின் போற வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமா ஒரு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பா உண்டுங்க. முயற்சியே திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா படிப்புல புதன் பகவான் ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட் தர்றதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாகி மார்க் எடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஃபேமிலி லைஃப்ல சுக்கிரன் பகவான் வந்து ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்கறாரு. அதனால வீட்ல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஆனா லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல பார்த்தா ராகு கேதுவால பார்ட்னர் கூட சும்மா புயல் வீசுற மாதிரி வாக்குவாதம் வந்து நிக்கும். இதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் காசு தண்ணியா செலவாகும். அதனால வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலைமை வந்து மைண்ட்ல செம்ம ஸ்ட்ரெஸ் ஏறும். ஹெல்த் விஷயத்துல சனி 8ஆம் வீட்டுல இருக்கிறதால கால் வலி, கண்ணுல எரிச்சல்னு வந்து படுத்தும். அதனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உடம்ப பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.
வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி டஃப் டைம் தான் போல இருக்கு. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதுங்க. வேலையில பார்த்தா ஒரு பக்கம் குரு பகவான் அருளால புதுசா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு ஒரு சின்ன நிம்மதி வந்தாலும், பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா லாபம் கம்மியாகி லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க கூட போட்டி போடுறவங்க முன்னாடி உங்களால கெத்தா நிக்க முடியாம ஓடும் நதியினில் ஓரம் நிக்கிறேன்னு கொஞ்சம் திணற வேண்டியது வரும். சனி பகவான் வேற உங்க 2வது வீட்டை பாக்குறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல ஒரு கிரிப்பே இல்லாம ஃபோக்கஸ் எல்லாம் செதறி மனம் ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலையும். அதனால கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அட போங்கப்பா, குடும்பத்துல பார்த்தா பிரச்சனையும் டென்ஷனும் சும்மா கியூல வந்து நிக்குது. ராகு கேது முதல் மற்றும் 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஈகோ பிரச்சனை தலை தூக்கி வீட்ல இருக்கிற நிம்மதியவே காலி பண்ணிடும் போல. அன்பே சிவம்னு இருக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஈகோ பார்த்தா அப்புறம் அமைதி இல்லாம தான் போகும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லவ் பண்றவங்க ஒரு வழியா சமாதானமாகி ஒரு இணக்கமான சூழல் வரும். அதுவும் நீங்க பேச்சுலரா இருந்தா இந்த மாசம் ஒரு வழியா உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணேன்னு பாட்டு பாடுற டைம் வந்தாச்சு. ஆனா லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல சனி 8ஆம் வீட்ல இருக்கிறதும் ராகு கேது நிலையும் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னு நினைச்சு போங்க. செலவு விஷயத்துல பார்த்தா ராகுவால ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அப்படியே எகிர போகுது. இதனால உங்க லைஃப் ஸ்டைல மாத்த முடியாம நிதி நிலைமை கொஞ்சம் டைட் ஆகி மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வரும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. அதனால கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா காலு தோள்பட்டை தொடைன்னு வலி வந்து சும்மா பாடாய்படுத்தும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொன்ன மாதிரி உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்னர் ஹெல்த் கொஞ்சம் அப்செட் ஆகுறதுனால அவங்களுக்காக காசு செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான மாசம்தான். ஆனா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும். வாழ்க வளமுடன். வணக்கம் கன்னி ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இது ஒரு மாதிரி மிக்சடு வைப் தாங்க கொடுக்குதுங்க. வேலையில பார்த்தா அப்படியே ஒரு ஆவரேஜ் பதவி உயர்வு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க போடுற உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம போறது தர்மதுரை மாதிரி மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தையே தரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கிறதுனால லாபத்தை அள்ள முடியாம ஒரு சின்ன சரிவை நீங்க சந்திக்கலாம். உங்க போட்டியாளர்கள் சும்மா டஃப் கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆனா படிப்புல பார்த்தா வேலைக்காரன் படத்துல வர்ற மாதிரி நீங்க தான் கெத்து. உங்க ஃபோக்கஸ் செமையா இருக்கிறதுனால அதிக மதிப்பெண் எடுத்து உயர்நிலையை ஈஸியா அடைஞ்சிடுவீங்க. குடும்ப வாழ்க்கையில பார்த்தா ஒரு பக்கம் வாக்குவாதம் வருமோன்னு பயம் இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க காட்டுற அன்புனால அவங்க நம்பிக்கையை அப்படியே அள்ளிட்டு வந்துருவீங்க. இதனால உங்க லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் சும்மா காதல் தேசம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பணப்புழக்கம் இந்த மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கதவை தட்டும். ஆனா அதே சமயம் ஆசைப்பட்டு பெரிய அளவுல கடன் வாங்கிடாதீங்க. அப்புறம் அந்த லோன் உங்களுக்கு பெரிய தலைவலியா போயிடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்ற மாதிரி இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால டயத்துக்கு சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்தை தெம்பா வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம் துலாம் ராசிக்காரங்களே. 2026 ஜூன் மாசம் உங்களுக்கு சும்மா அள்ளு கிளப்ப போற ஒரு சூப்பர் மாசமா அமைய போகுதுங்க. வேலையில பார்த்தா அப்படியே ஒரு கெத்தான முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம புது புது வேலை வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்ற மாதிரி வெளிநாட்டுல இருந்து கூட நல்ல ஜாப் ஆஃபர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலோ இல்ல புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலோ இந்த மாசம் லாபம் சும்மா ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி வந்து கொட்டும். புது புது பிசினஸ் டீல்ஸை சைன் பண்ணி உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இதுதான் சரியான டைம். சும்மா புகுந்து விளையாடுங்க. படிப்பு விஷயத்துல பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாசம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதினாலும் அதுல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாடுற அளவுக்கு செம்ம சக்சஸ் கிடைக்க போகுது. குடும்பத்துல பார்த்தா வீட்ல இருக்கிறவங்க கூட ஒரு நெருக்கம் அதிகமாகி சும்மா வானத்தை போல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உங்க அன்புக்குரியவர்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சனி பகவானோட அருளால குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் அப்படியே குடி இருக்கும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு இருக்குங்க. வீட்ல ஒரு விசேஷம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். லவ் மேட்டர்ல பார்த்தா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில அன்பு அப்படியே தேன் கூடு மாதிரி இனிப்பா இருக்கும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு காதல்ல கலக்குவீங்க. நீங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மங்களம் பொங்கட்டும்னு தாராளமா இந்த மாசம் இறங்கலாம். ஏன்னா திருமண வாழ்க்கைக்கும் இந்த டைம் ரொம்பவே சாதகமா இருக்குதுங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ப்ராஃபிட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. செல்வம் செவிச்செல்வம்னு இருந்தாலும் கையில காசு புழங்குறப்ப வர்ற அந்த ஒரு கெத்தே தனிதான். அதை நீங்க இந்த மாசம் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆரோக்கியம்னு வந்துட்டா மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா தொண்டை இன்ஃபெக்ஷன் அப்புறம் கண்ணுல ஒரு மாதிரி எரிச்சல் வந்து பாடாய்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் டவுன் ஆகுறதுனால செரிமான பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்க. வேலையில இருக்கிற டென்ஷனால அப்பப்போ மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஏறி இறங்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கூலா இருக்க ட்ரை பண்ணுங்க. மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தான். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸை தட்டி விட்டுட்டு மத்தபடி லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களே. 2026 ஜூன் மாச ராசி பலனை பார்த்தா ராகு மாதிரியான முக்கியமான கிரகங்களோட பொசிஷன் இந்த மாசம் ஒரு மாதிரி சாதகமா இல்லாததுனால உங்களுக்கு சராசரி பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. வேலையில பார்த்தா சனி பகவானோட பார்வையால ஒர்க் பிரஷர் சும்மா மலை மாதிரி ஏறிக்கிட்டே போகும். எதிர்நீச்சல் போட்டு தான் எல்லா சவால்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். நீங்க பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா லாபம் வருமா வராதான்னு ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கும். குதிரைக்கும் கால் சரியில்லை, வண்டிக்கும் சக்கரம் சரியில்லைங்கிற மாதிரி பிசினஸ்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். படிப்புல பார்த்தா கற்க கசடறன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா தான் மார்க் எடுக்க முடியும். அதனால இந்த மாசம் போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் இருந்தா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். குடும்பத்துல பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களை ஒரு வழி பண்ணிடும் போல. அதிலும் முக்கியமா குழந்தைகளோட முன்னேற்றம் எப்படி இருக்குமோன்னு ஒரு கவலை உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு இல்லாம பசங்க மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா லவ் மேட்டர்லயும் சரி மேரேஜ் லைஃப்லயும் சரி சும்மா காதல் தேசம் மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில ஈர்ப்பு அதிகமாகி ரிலேஷன்ஷிப் அப்படியே ஆனந்தமா இருக்கும். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கிறதுனால வீட்ல இருக்கிற டென்ஷனை வெளியில போய் ஜாலியா பேசி தீர்த்துப்பீங்க. சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்பீங்க. பணங்காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் நீங்க ஏதாச்சும் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஆனா 5ஆம் வீட்ல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க சௌகரியங்கள் கொஞ்சம் கம்மியாகி ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. செலவு பண்ணும்போது சிக்கனம் சீரழிக்கும்னு இல்லாம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு ஒரு தேவை வந்து நிற்கும். இந்த மாசம் நிதி நிலைமை ஓரளவு ஓகேவா இருந்தாலும் தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அப்பதான் பின்னாடி கஷ்டப்படாம இருக்க முடியும். ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா தூக்கமின்மை அப்புறம் செரிமான பிரச்சனை வந்து உங்களை பாடாய் படுத்தும். உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு தேவையில்லாத கவலைகளை மூட்டை கட்டி வச்சுட்டு நிம்மதியா தூங்க ட்ரை பண்ணுங்க. தூக்கம் சரியா இல்லைன்னா அப்புறம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓவராலா இந்த ஜூன் மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் கொஞ்சம் சந்தோஷமும் கலந்த ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்க போகுது. சமாளிச்சு முன்னேறுங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.
வணக்கம் தனுசு ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா இது உங்களுக்கு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் மோட்ல தான் இருக்க போதுங்க. வேலையில பார்த்தா சும்மா கெத்து காட்டுவீங்க, ஏன்னா பதவி உயர்வு அப்புறம் உங்க கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. உழைப்பவர் எவரும் தளர்வுறார்னு சொல்ற மாதிரி ஆபீஸ்ல நீங்க தான் இப்போதைக்கு ஹீரோ. பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டியாளர்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நிப்பீங்க. ஆனா படிப்புல பார்த்தா மனம் ஒரு குரங்கு மாதிரி அலப்பாயறதுனால ஒரு ஃபோக்கஸ் இல்லாம மார்க் குறைய சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சீங்கன்னா தான் தேர முடியும். குடும்பத்துல பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கம்மியாகி படையப்பா படம் மாதிரி சும்மா மோதல் வர வாய்ப்பு இருக்கு. அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னு நினைச்சு போங்க. லவ் மேட்டர்லயும் சரி, மேரேஜ் லைஃப்லயும் சரி, ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் கேப் வர்றதுனால அந்த ஈர்ப்பு அட்ராக்ஷன் கொஞ்சம் குறையலாம். அதனால பேசி தீர்த்துக்கோங்க. நிதி நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால பேங்க்ல லோன் வாங்குற அளவுக்கு சிக்கல் வரும். அது உங்களுக்கு சம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஹெல்த்ல இம்யூனிட்டி கம்மியாகி சளி பிடிக்கும். ஆனா சனி பகவான் அருளால பெரிய பிரச்சனை எதுவும் வராது. டயத்துக்கு சாப்பிட்டு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு உடம்ப பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் மகர ராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் ஒரு சராசரி வெற்றி, ஆவரேஜ் சக்சஸ் கிடைக்க போற ஒரு மிடில் கிளாஸ் மாசமா தான் இருக்க போதுங்க. வேலையில பார்த்தா சும்மா கெத்து காட்டுற மாதிரி ஒரு சில லாபங்கள் வந்து சேரும். பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்புறம் மத்த சலுகைகள்னு உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. உழைப்பவர் எவரும் தளர்வுறார்னு சொல்ற மாதிரி உங்க உழைப்பு வீண் போகாதுங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு அப்படியே உல்டாவா பெரிய லாபமும் இல்லாம அதே சமயம் லாஸும் இல்லாம ஒரு மாதிரி நியூட்ரல் லெவல்ல தான் வண்டி ஓடும். என்னதான் நீங்க லாபம் எடுத்தாலும் அதுல ஒரு முழு மனதிருப்தி இல்லாம ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அட போங்கப்பா, இந்த மாசம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு சவால்ல போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா உங்க ரெகுலர் ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்டேபிலிட்டி கிடைக்கும். கற்க கசடறன்னு சொன்னாலும் இப்போதைக்கு வழக்கமான வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது தான் உங்க ஃபியூச்சர் வாய்ப்புகளுக்கு ரொம்பவே நல்லது. குடும்பத்துல பார்த்தா ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னு நினைச்சு போங்க. லவ் மேட்டர்லயும் சரி, மேரேஜ் லைஃப்லயும் சரி, இந்த மாசம் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கும். மங்களகரமான பலன்கள் எதுவும் பெருசா அமையாம சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பணம் காசு விஷயத்துல பார்த்தா நிதி ஓட்டம் அந்த அளவுக்கு ஒன்றும் சாதகமா இல்ல. குடும்ப பொறுப்புகள் அப்படியே மலை மாதிரி ஏறிக்கிட்டே போறதுனால ஒரு பெரிய சுமை உங்க தோள்ல வந்து உட்கார போகுது. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய வேற வழி இல்லாம கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது உங்களை இன்னும் பெரிய சுமையில தள்ளி மன உளைச்சலை கொடுத்துடும். சனி பகவான் அருளால பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதையும் சமாளிக்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆனா ஆரோக்கியத்தை இன்னும் தெம்பா வச்சுக்க தியானம், யோகா இல்ல சாமி கும்பிடுறதுன்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனசை வைங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு டென்ஷனை குறைச்சு நிம்மதியா இருக்க பாருங்க. எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும். வாழ்க வளமுடன். வணக்கம் கும்பராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் சும்மா அக்னி நட்சத்திரம் மாதிரி செம்ம டஃப்பா தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு போட்டியாளர்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட கொடைச்சலும் பிரஷரும் வந்து சேரும். அதனால மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். இந்த டைம்ல போயிட்டு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் வைக்கலாமான்னு யோசிச்சிங்கன்னா அது வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்பவே உஷாரா இருக்கணும். வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி,
தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கா பிளான் போட்டு கவனமா இருந்தீங்கன்னா தான் சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியும். படிப்பு விஷயத்துல பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான ஐடியா போட்டு படிங்க. ஏன்னா இந்த மாசம் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்க போராட வேண்டியிருக்கும். லவ் மேட்டர்ல இருக்கிறவங்க இந்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரமே கிடையாது. யாகாவாராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்லைன்னா சண்டை சும்மா பீக்ல ஏறிடும். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு காசு வந்து குவியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா வந்த காசு வந்த கையோட தண்ணி மாதிரி செலவாகிடும். ஒரு பைசா கூட உங்களால சேமிக்க முடியாதுங்க. பணம் சேர்க்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால கையில காசு நிக்காம கவலை கொடுக்கும். ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தியானம் யோகான்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனச வைங்க. அப்பதான் உங்க ஆரோக்கியம் தெம்பா இருக்கும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் ஒரு அக்னி பரீட்சை தான். ஆனா நம்பிக்கையோட இருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் கும்பராசிக்காரங்களே. ஜூன் 2026 ராசி பலனை பார்த்தா உங்களுக்கு இந்த மாசம் சும்மா அக்னி நட்சத்திரம் மாதிரி செம்ம டஃப்பா தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு போட்டியாளர்கள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட குடைச்சலும் பிரஷரும் வந்து சேரும். அதனால மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். இந்த டைம்ல போயிட்டு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் வைக்கலாமான்னு யோசிச்சீங்கன்னா அது வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்பவே உஷாரா இருக்கணும். வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்ற மாதிரி ஒரு பக்கா பிளான் போட்டு கவனமா இருந்தீங்கன்னா தான் சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியும். படிப்பு விஷயத்துல பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான ஐடியா போட்டு படிங்க. ஏன்னா இந்த மாசம் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கவனம் செதற வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்க போராட வேண்டியிருக்கும். லவ் மேட்டர்ல இருக்கிறவங்க இந்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரமே கிடையாது. யாகாவாராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்லனா சண்டை சும்மா பீக்ல ஏறிடும். பணம் காசு விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு காசு வந்து குவியும். ஆனா ஒரு கொடுமை என்னன்னா வந்த காசு வந்த கையோட தண்ணி மாதிரி செலவாகிடும். ஒரு பைசா கூட உங்களால சேமிக்க முடியாதுங்க. பணம் சேர்க்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால கையில காசு நிக்காம கவலை கொடுக்கும். ஹெல்த் மேட்டர்ல பார்த்தா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தியானம் யோகான்னு ஏதாச்சும் ஒண்ணுல மனச வைங்க. அப்பதான் உங்க ஆரோக்கியம் தெம்பா இருக்கும். மொத்தத்துல இந்த ஜூன் மாசம் ஒரு அக்னி பரீட்சை தான். ஆனா நம்பிக்கையோட இருங்க. வாழ்க வளமுடன்.